ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மந்த்லி க்ராசரி ஷாப்பிங் தான் போட்டிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று பார்த்திங்கன்னா நான், அம்மா, அக்கா 3 பேர் தான் போயிருந்தோம். மந்த்லி க்ராசரிஸ்லாம் கொஞ்சம் தீர்ந்து போயிடுச்சு. அதெல்லாம் போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணி போயிருந்தோம். நம்ம என்ன தான் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்காக தேவையான பொருளாக வாங்கி வச்சாலுமே நடுவில் எல்லாமே தீர்ந்து போகுது. நீங்கள் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அது மாதிரிலாம் வாங்குற மாதிரி பிளான் இருந்துச்சுன்னா காலையிலேயே கடைக்கு போய் வாங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஈவினிங் வாங்கும்போது பார்த்திங்கன்னா காலையில் இருக்கிற ஃப்ரெஷ் ஈவினிங் வரைக்கும் அதே பொருள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குமான்னு சொல்ல முடியாது. நம்ம சப்போஸ் வாங்குற பிளான் இருந்துச்சுன்னா காலையிலே போய் வாங்கிக்கலாம். நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா அப்படி தான் ஃப்ரூட்ஸ் அப்படின்னா வெஜிடபிள்ஸ் எதாவது வாங்குறதா இருந்தால் காலையிலே போய் வாங்கிடுவேன். ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கிரேஸில் தான் போயிருந்தோம் நேற்று. அங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃப்ரூட்ஸ் எதாக இருந்தாலுமே நம்மளோட யூசேஜ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். இப்போ நம்ம ஃபுல்லாக வேணும்னா ஒரு பப்பாயாவோ இல்லை அன்னாச்சி பழம் நம்மளுக்கு ஃபுல்லாக வேணும் ஃபுல்லாகவே வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு அதில் ஹாஃப் போதும் அப்படின்னா அவங்களே கட் பண்ணி ரேப் பண்ணி அதுக்கேற்ற வெயிட்டுக்கு ரேட் போட்டு கொடுப்பாங்க. பர்சனலாக எனக்கு பார்த்திங்கன்னா அது ரொம்பவே யூஸ்ஃபுல். நம்ம ஒரு பழம் கட் பண்ணால் அதில் பாதி தான் எங்கள் வீட்டில் சாப்பிடுவோம், மீதி பாதி பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக தான் போகும். இப்போ இந்த மாதிரி அவங்க ரேப் பண்ணி வைக்கிறதுனால எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெஜிடபிள்ஸ் மட்டும் இல்லாமல் காயுமே பார்த்திங்கன்னா அங்கே இது மாதிரி தான் பாதி பாதியாக கட் பண்ணி ரேப் பண்ணியிருக்கோம். வெள்ளை பூசணி, இந்த மாதிரி பரங்கிக்காய், முட்டைக்கோசு, கருணக்கிழங்கு எல்லாமே பார்த்திங்கன்னா பாதி பாதியாக கட் பண்ணி ரேப் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு எத்தனை பீஸ் வேணுமோ பீஸ் எடுத்து வெயிட் போட்டு நம்ம அது சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வீட்டில் இஞ்சி போட்டு சுத்தமாக காலி ஆயிடுச்சு. அதையுமே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தேன். எல்லா டைமும் அங்கே போக மாட்டேன், ஏன்னா வீட்டிலேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தூரம் அப்படின்றதுனால. வெங்காயம், தக்காளி 1 கிலோ 1 கிலோனா அந்த மாதிரி வீட்டு பக்கத்துலேயே வாங்கிடுவேன். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்குறதா இருந்தால் ஸ்ட்ரெயிட்டாக அங்கே போயிடுவேன். ஆனால் வீட்டு பக்கத்தில் வாங்குறதுக்கும் இங்கே வாங்குறதுக்கும் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்னஸ் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். கீரையிலையும் பார்த்திங்கன்னா எல்லா வெரைட்டியான கீரையுமே இருக்கும். நான் பார்த்திங்கன்னா நேற்று அந்த வெந்தயக்கீரை இருக்கு இல்லையா, அதான் எடுத்துருந்தோம். நான் இது வரைக்கும் பார்த்ததுலேயே பார்த்திங்கன்னா ஒரு கையளவு தான் வெந்தயக்கீரை நான் பார்த்துருக்கேன். நேற்று தான் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக இருந்துச்சு கீரை கட்டு. இது இவ்வளோ பெருசு நான் இன்றைக்கி தான் இங்கே பார்த்தேன். அப்புறம் அதையுமே ஒன்று எடுத்துருந்தோம். கீரைக்கு இந்த சைடு பார்த்தோன்னா காலிஃப்ளவர், அதுக்கப்புறமா அந்த பெங்களூர் கத்திரிக்காய், மஷ்ரூமு, பட்டாணி, பச்சை சுண்டக்காய் அது எல்லாமே இருந்துச்சு. நான் காலிஃப்ளவரும் அதுக்கப்புறம் மஷ்ரூம் மொட்டை எடுத்திருந்தேன். பசங்களுக்கு மறுநாள் லஞ்சுக்கு மஷ்ரூம் ரைஸும் காலிஃப்ளவர் 65 சொல்லி எடுத்திருந்தேன். அதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா இவனுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஸ்கூல் லீவு. ஏன்னா ஃப்ரைடே ஸ்போர்ட்ஸ் டே இருந்துச்சு. அதனால் மண்டே லீவு. சாட்டர்டே சண்டே ரெஸ்ட் இருந்துச்சு. அவனுக்கு எதுக்கு வேஸ்ட்டாக மண்டே லீவ் விட்டாங்கன்னு தெரியல. ஒரே எங்கள் கூட ஒரே ஆட்டம் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாகவே ஜங்க் ஃபுட் இருந்துச்சு. அந்த சைடு நான் போவே இல்லை. அதனாலே பார்த்திங்கன்னா இந்த வாட்டி எனக்கு ஒரு 2000 ரூபாவாச்சும் மிச்சமாயிருக்கும். அந்த சைடு போயிருந்தால் பிஸ்கெட்டு, ஜாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு எக்ஸ்ட்ரா செலவாயிருக்கும். இந்த வாட்டி பார்த்திங்கன்னா பட்ஜெட்டோடு தான் வந்தேன். பார்த்து ஒரு பொருளாக நானும் அம்மாலாம் வாங்கியிருந்தோம். தேவையில்லாதெல்லாம் வாங்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டோடு தான் வந்திருந்தோம். வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கி முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அப்படியே இந்த பக்கம் வந்திருந்தோம். கொஞ்சம் பருப்பு ஐட்டம்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதையுமே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு துவரம்பருப்பு, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, சிறுபருப்பு, உளுத்தம்பருப்பு அதெல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதெல்லாம் வாங்கிட்டோம். நாங்கள் வந்ததே பார்த்திங்கன்னா பசங்களாம் ஸ்கூல் போயிருந்தாங்க. நம்ம பசங்களை கூப்பிட்டு வந்தோன்னா எதுவுமே ஒழுங்காக வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் பசங்க ஸ்கூல் போனதுக்கப்புறம் காலைல கிளம்பி வந்தோம். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, அக்கா வரும்போது தான் தெரியுது இவன் ஸ்கூல் இன்றைக்கி லீவு அப்படின்னு சொல்லிட்டு. இவன் வந்ததுலேருந்து நாங்கள் ஒரு பக்கம் பர்ச்சேஸ் பண்ணால் இவன் ஒரு பக்கம் போய்ட்டு சாக்லேட்டு, சிப்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வச்சுட்டு இருந்தான். அப்புறம் அவன்கிட்ட எல்லாம் வாங்கி எங்கள் அக்கா வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அவனை சமாளிச்சுட்டு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஆயில் செக்ஷன் தான் வந்திருந்தோம். ஆயில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வீட்டில் வாங்கியிருந்தோம். அதனால் எக்ஸ்ட்ரா இருந்தால் அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி தோணும் இல்லையா, அதெல்லாம் கம்மியாக தான் வாங்கியிருந்தோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த புட்டரிசி மாவு வாங்கியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம வீட்லேயே செய்யலாம். நான் பச்சரிசி மாவு அரைச்சி வச்சுருந்தேன். சரி இது சிவப்பு அரிசி இருக்கே, சரி இது ஒரு பேக்கெட் வாங்கலாம் எமர்ஜென்சிக்கு, ஸ்கூலுக்கு அப்படி ஸ்நாக்ஸ்க்கு எதுக்காச்சும் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு அது ஒன்று வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நான். ஆசீர்வாத் மாவில் பார்த்திங்கன்னா சுகர் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு கோதுமை மாவு இருந்துச்சு. இது யார் யார் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வரைக்கும் நான் வாங்கினதுமே இல்லை, யூஸ் பண்ணதுமே இல்லை. இதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேனே. இப்படி ஒரு கோதுமை மாவில் இப்படி ஒரு இது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நார்மல் கோதுமை மாவு எனக்கு தெரியும், ஆசீர்வாதில் சுகர் கண்ட்ரோல் இருக்கிறது எனக்கு இப்போ தான் தெரியும். அப்புறம் அது வாங்கலை, நாங்கள் நார்மல் ஆசீர்வாதில் அதுதான் வாங்கியிருந்தோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் மசாலாலாம் வாங்கியிருந்தோம். மசாலா பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் வாங்கியிருந்தோம். வீட்லேயே நாங்கள் கலந்த மிளகாத்தூள், காரத்தூள்லாம் அரைச்சிருவேன். இந்த தனியாத்தூள் அந்த மாதிரி அதுதான் வாங்கியிருந்தேன். கரம் மசாலாவுமே பார்த்திங்கன்னா வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுருவேன். எவ்வளோ வீட்டில் மசாலாலாம் ரெடி பண்ண முடியுமோ அதுவே பண்ணி வச்சுருவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கொழுக்கட்டை மாவு ரெட் ரைஸ் அங்கே ரெடிமேடாக இருந்துச்சு, அதுவுமே ஒன்று வாங்கியிருந்தேன். இது என்னன்னா இவனோட ஸ்நாக்ஸ் பாருங்கள், அவ்வளோ பிடுங்கி வச்சுமே எங்களுக்கே தெரியாமல் இதுக்குள்ளே ஜூஸ் எல்லாமே போட்டு வச்சுருந்தான். சரி போகட்டும், வந்ததுக்கு இவனுக்கு இது மட்டும் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்து வச்சுருந்தோம். நெக்ஸ்ட்டு நானே ஒரு ஃப்ளோவில் அப்படியே மனசெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இல்லை இந்த பக்கம் திரும்பவே கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ தான் எங்கள் அம்மா எதாச்சும் வாங்கி கொடி, சிப்ஸ் வேணுமா, சாக்லேட் வேணுமா, அம்மா எனக்கு வேணாம்மா நானே டயட்டில் இருக்கமான்னு கேட்க மாட்றாங்க. அதுக்கப்புறம் அந்த சைட்லேருந்து நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இந்த சீசனிங்லாம் நிறைய இருந்துச்சு. பாஸ்தா செய்கிறது, அப்புறம் பீஸா அதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் ஆல்ரெடி நான் மிக்ஸ்டு ஹெர்பல் வாங்கியிருந்தேன். அதையுமே பாதி யூஸ் பண்ணி பாதி அப்படியே இருக்குது. அதை ஃபஸ்ட்டே காலி பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் ஒன்று வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கவே இல்லை.
ஏன்னா நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட்டு வாங்க இருக்கிறத அப்படி யூஸ் பண்ண மாட்டோம். இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் எதாவது வாங்க போகிறதா இருந்தால் வீட்டில் என்னென்ன இருக்குன்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபோனில். அது வந்துட்டு இருந்தால் அது வாங்காதீங்க. அது காலி ஆகிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வாங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்குமே கொஞ்சம் செலவு கம்மியாக இருக்கும். கரெக்டாக? அப்படியே லாஸ்ட் செக்ஷன் வந்தோன்னா அங்கே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பாதி ரேக்கில் பார்த்திங்கன்னா 90s கிட்ஸ் சாக்லேட் தான் இருந்துச்சு. எனக்கா ஆசையாக இருந்துச்சு. சரி வாங்கினா கண்டிப்பாக நான் சாப்பிட்ருவேன். அதனால் வாங்கவே இல்லை. இந்த கருப்பு எள்ளு உருண்டை மட்டும் ஒன்று வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கோலா சாக்லேட், இது ரொம்ப எனக்கு ஃபேவரட். சின்ன வயசுலேருந்து அவ்வளோ ஒரு ஆசையாக சாப்பிடுவேன். இதெல்லாம் இருந்துச்சு. இது எதுவுமே நான் வாங்கலையே. வெறும் அந்த எள்ளு உருண்டை மட்டும் வாங்கியிருந்தேன். அப்புறம் பசங்களுக்கு மட்டும் கொஞ்சம் சிப்ஸ் பாக்கெட் வாங்கியிருந்தேன். ஜூஸ் மட்டும் ஒரு சின்ன பாட்டில் வாங்கியிருந்தேன். எதுக்கு இவ்வளோ பார்த்து வாங்குறேன்னா, நாங்கள் வீட்டிலேருந்தே ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்திருந்தோம். நானும் அம்மாவும் பேசிட்டு ரொம்ப வந்துட்டு செலவு வைக்கக்கூடாது, பார்த்து நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்து வாங்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த பிங்கோ மேடங்கல்ஸு யார் யாருக்கெல்லாம் ஃபேவரெட்னு சொல்லுங்கள். எனக்குலாம் அவ்வளோ பிடிக்கும் இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சாக்லேட், இது வந்துட்டு அந்த ரோப் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு இப்படி சுற்றிட்டே வந்துட்டு சாப்பிடுவோம் இல்லையா, அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஒரு பேக்கெட் வாங்கியிருந்தேன். இதில் நிறைய ஃப்ளேவர் இருந்துச்சு. டெண்டர் கோகனட், ஸ்ட்ராபெரி, அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ளூபெரி, கிரேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இந்த டெண்டர் கோகனட் தான் ஒன்று வாங்கியிருந்தோம். இது எப்படி பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டு ஜெல்லி மாதிரி இருக்கும், பல்ப் மாதிரி இருக்கும். அதை நம்ம சாப்பிட்டோன்னா அந்த ஜெல்லியில் அதே ஃப்ளேவர் இருக்கும். அதனால் நல்லாயிருக்கும். அது மட்டும் ஒன்று வாங்கியிருந்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவுமே அந்த சேமியா செக்ஷன், சேமியா அந்த மாதிரி. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ராகி சேமியா மட்டும் 2 எடுத்துருந்தோம். ஆல்ரெடி சேமியாவுமே வந்துட்டு பச்சரிசி சேமியாவே வாங்கியிருந்தேன். அதுவுமே வீட்டில் அப்படியே இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் செக்ஷன், நூடுல்ஸு, மேகி அந்த மாதிரி இருந்துச்சு. இவன் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரே அளவு அவங்க அம்மா கிட்ட இந்த ஸ்பைசி நூடுல்ஸ் வாங்கி தர சொல்லி அவங்க வாங்கியே தரல. ரொம்ப நேரமாக அழுதுட்டு இருந்தான், வாங்கியே தரல. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்துட்டு இந்த வத்த குழம்பு, அப்புறம் வந்துட்டு அந்த புளிக்குழம்பு அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய அந்த புளிக்குழம்பு வெரைட்டி தான் இருந்துச்சு. இதெல்லாம் எப்படி இப்படி இருக்குன்னு தெரியல. யாராச்சும் வாங்கி யூஸ் பண்ணுவாங்களான்னு எனக்கு ஒரு டவுட். இப்படிலாம் வாங்கி யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷத்துலேயே வீட்டிலே செஞ்சிடலாம். ஒரு வத்த குழம்பாக இருந்தாலும் புளிக்குழம்பாக இருந்தாலும். இதையுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு சேல்ஸ் பண்ணுறாங்க. அதையுமே நிறைய பேர் வாங்குறாங்கன்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதுவுமே பார்த்துருந்தேன். கிசான் பிராண்டில் பார்த்திங்கன்னா வந்துட்டு தக்காளி, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, பூண்டு இதெல்லாம் அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி இருந்துச்சு. அதுவுமே வந்துட்டு ஒரு சட்னி மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ஊறுகாய் தான். எனக்கு எங்கே போனாலும் இந்த ஊறுகாய் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஃபேவரட். ஹோட்டலில் பார்த்திங்கன்னா ஊறுகாய் வைக்கலான்னு கேட்டு வாங்க, ஊறுகாய் கொடுங்க அப்படின்ட்டு, ஏன்னா அவ்வளோ பிடிக்கும். இங்கே பார்த்திங்கன்னா வந்துட்டு நிறைய அந்த கண்டெய்னர், கண்ணாடி கண்டெய்னர் பாட்டில் இருந்துச்சு. அதில் தான் வந்துட்டு அம்மாட்ட கேட்டிருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் எடுத்துகிட்டு இருந்தோம். ஆந்திரா ஸ்பெஷல் சொல்லிட்டு ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும் போல். அப்புறம் அது மட்டும் ஒரு 150 நம்ம ரேட் அதோட வந்துச்சு. அதுவும் ஒன்று வாங்கியிருந்தோம். இதெல்லாம் வாங்கிட்டு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த இது பேக்கிங் இருக்கு இல்லையா, அந்த செக்ஷன் தான் போயிருந்தோம். பேக்கிங்கில் A to Z எல்லாமே இருந்துச்சு அங்கே. அந்த ஈஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த விப்பிங் க்ரீம் பண்ணுற பவுடரு, டாப்பிங்ஸ் அந்த மாதிரி எல்லா வெரைட்டியுமே இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுதான் பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸு, அந்த அப்புறம் டீ தூள் அதெல்லாம் இருக்க செக்ஷன் போயிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா டீ தூள் மட்டும் வந்துட்டு 2 வெரைட்டி இருந்துச்சு. 2 டவுட் எங்களுக்கு, மசாலா போட்டு வாங்கலாமா இல்லை ப்ளைன் வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 2 பேருக்கு மசாலா பிடிக்கும், மீதி இருக்கிற ஒரு 4 பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த ப்ளைன் டீ தூள் தான் பிடிக்கும். சரி 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த ப்ளைனே ஒன்று வாங்கியிருந்தோம். இதில் பார்த்திங்கன்னா ஆஃபர் இருந்துச்சு. 500 கிராம் வந்துட்டு 400 என்னமோ சம்திங் வந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா 50 ருபீஸ் லெஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அதையுமே ஒன்று வாங்கியிருந்தோம். பூஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு பாதி டப்பா இருக்குது. அதையுமே ஃபஸ்ட்டு காலி பண்ணிவிட்டு வேணால் இது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் நம்ம இது வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதையுமே ஓப்பன் பண்ணிடுவோம், இதையுமே ஓப்பன் பண்ணிடுவோம், ரெண்டும் பாதிலே கட்டி வேஸ்ட்டாக போயிடும். அதனால் வந்துட்டு சரி அது ஃபஸ்ட்டு காலி ஆகட்டும், அதுக்கப்புறம் வேணால் இது வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ், அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில்ஸு, பசங்களோட ஸ்கூல் பாக்ஸு அதெல்லாம் வந்துட்டு ஆஃபரில் இருந்துச்சு. பை 1 கெட் 1 அப்படி சொல்லிட்டு. அதோட ரேட் பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் தான் அந்த வாட்டர் பாட்டிலு. ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ, அது வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் பாக்ஸ் பசங்களுக்கு கொஞ்சம் 2-3 பாக்ஸ் வாங்கியிருந்தோம். இதில் வாங்கிட்டு அப்படியே நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஷாம்புலாம் வாங்கலான்னு வந்திருந்தோம். உண்மையாக வந்துட்டு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க, யாருக்காச்சும் ஷாம்பு போட்டு முடி கொட்டுற முடி நின்று இருக்கா அந்த மாதிரின்னு சொல்லிட்டு. நானும் ஃபோனில் எவ்வளவோ நிறைய சர்ச் பண்ணி வாங்கி பார்த்திங்கன்னா மாற்றி போடுவேன். முடி பார்த்திங்கன்னா எனக்கு இன்னுமே கொட்டுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நானே வந்துட்டு எனக்கு நான் 12th படிக்கும்போது பார்த்திங்கன்னா அது வரைக்குமே வந்துட்டிங்கன்னா தலைக்கு பார்த்திங்கன்னா கிளினிக் ப்ளஸ் தான் யூஸ் பண்ணுவேன், வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ண மாட்டேன். அப்போ இருக்கிற முடி பார்த்திங்கன்னா இப்போ அதில் பாதியுமே இல்லை. ஏன்னா ஏன்னு தெரியல, தண்ணியா இல்லை நம்ம ஷாம்பு மாற்றி யூஸ் பண்ணதால முடி கொட்டுதான்னு தெரியல. அதுக்கப்புறம் பேக் டு ஃபார்ம் மாதிரி மறுபடியும் முதல்ல மாதிரி வந்துட்டு கிளினிக் ப்ளஸ்க்கே நான் மாறிட்டேன். அப்படி இல்லை இந்த வீடியோ பார்க்குறவங்க யாருக்காச்சும் இல்லை இந்த ஷாம்பு நல்லாயிருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணுங்கள், எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மேட்டு தான் வாங்கலான்னு போயிருந்தோம். என்ன வெரைட்டியில் மேட் வாங்கினாலும் கரெக்டாக நம்ம பாத்ரூம் வந்து வெளியே வந்து கால் வைக்கும்போது கரெக்டாக வலிக்கிட்டு போவோம்.
அதனால் இந்த வாட்டி இந்த க்ரிப்பாக இருக்கும் இல்லையா பிளாஸ்டிக்கில் கீழே அந்த ஸ்டிப்பாக பிடிச்சிட்ருக்கோம் வழுக்காத மாதிரி அந்த மேட்டை தான் வாங்கியிருந்தோம். ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு அது. இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். வழுக்கலை, அந்த மேட் நகர மாட்டேங்குது. இது ரேட் பார்த்திங்கன்னா 280 சம்திங் தான் வந்துருந்துச்சு. நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு லாஸ்ட்டு 3rd ஃப்ளோரில் போயிட்டு வீட்டில் தேவையான சர்ஃபு, அதுக்கப்புறம் கம்ஃபோர்ட்டு, கொஞ்சம் வந்துட்டு அந்த நார்லாம் இதுவாயிடுச்சு, அந்த நாருமே வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறமா டோமெக்ஸு அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வந்தோம். எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா இந்த வைப்பர் வந்துட்டு லாஸ்ட் டைம் வாங்கினது. அதனால் அது வாங்குகிற ரேட்டு பார்த்திங்கன்னா 30 ருபீஸ் தான். நான் ஏதோ ஒரு சின்ன ஷாப்பில் தான் வாங்கியிருந்தேன். மேக்ஸிமம் ஒரு 1 இயர் வந்துச்சு. அது இப்போ தான் உடஞ்சி போயிடுச்சு. அதை போட்டு பார்த்திங்கன்னா இதை வாங்கியிருந்தேன். இதோட ரேட் பார்த்திங்கன்னா மேலே ஒரு 10 ருபீஸ் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. 44 என்னமோ வந்துருந்துச்சு. அதெல்லாம் வாங்கிட்டு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பில் போடலான்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டு, ஏன்னா இருக்க பார்த்திங்கன்னா பில் அமௌண்ட் ஏறிட்டே இருக்கும். எங்களோட டார்கெட் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 4000க்குள்ளே வாங்கணும்னு நினச்சோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துருச்சு. இந்த வாட்டி தான் செம்ம ஹாப்பி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பில்லாம் பே பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. பாய்.